ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாட்டிக்ஸ் ஜிகேயில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஆக்ட் என்னென்ன சட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக இருக்க டிஎன்பிசி கொஷின்ஸ் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்த மசோதா சட்டம் 2016 சிறப்பம்சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு முறையில் மாற்றப்பட்டுள்ளது. ஸோ இது இல்லை, ஸோ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ உமன்ஸுக்கான ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா 50% வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான சிறப்பம்சமாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அது எப்போது வழங்கினாங்க அந்த இயர் வந்து முக்கியம். சரிங்களா? தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜில் வந்து பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வந்து ஸோ எந்த வருஷம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். 2016. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? ஸோ 1992 வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 இயர்ஸ் வந்து முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 73 அண்ட் 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஸோ 1992 வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக சொல்லணுன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து சொல்லலாம். அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 73 அண்ட் 74வது சட்ட திருத்தம் மூலம் தான் வந்து ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1982. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரி நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ தேசிய ஊரக சுகாதார திட்டம் ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2005. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது நான் சொல்லணும். இந்த அப்ரிவேஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிசி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி அப்சர்வேஷன் வந்து கொடுத்து ஸோ கரெக்டாக இருக்கா, எது சரியாக இருக்குது, எது சரியாக பொருந்தலை அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதோடய எக்ஸ்பென்ஷன் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2005. ஸோ அடுத்து பாருங்கள். தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1992 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் ஸோ தேசிய மருத்துவ குழு சட்டம் ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2019 வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1939 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. ஸோ எல்லா ஆக்டும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஆக்டில் இருந்து கொஷின் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒன்று வரிசைப்படுத்துக ஸோ அந்த ஆர்டரில் கேட்பாங்க. எல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங், இல்லைனா எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, எது ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. இந்த 3 டைப்ஸில் தான் வந்து ஆக்ட் வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை ஸோ 1989 நடைமுறைப்படுத்திய மாநிலம் இது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 1989. ஸோ எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1922. ஸோ அடுத்து பாருங்கள். பெற்றோர் மற்றும் மூத்த மக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2007 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29/9/2008 ஸோ நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள்.
கிபி 1961ஆம் ஆண்டு மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்ச வரம்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 30 நிலையான ஏக்கர். ஸோ 30 ஏக்கர். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் தமிழ்நாடு சட்ட திருத்தம் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்து திருமணங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது. ஸோ இது இல்லை. தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வராது. சரிங்களா? இது யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. ஸோ அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்திய திருமண திருத்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அந்த இயரும் கேட்பாங்க. அதுவும் முக்கியம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ 1967. ஸோ அறிஞர் அண்ணாவோட பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இல்லைன்னா இன்னொரு எப்படி கேட்கலான்னா சுயமரியாதை திருமணங்கள் சட்டத்தை யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்கலாம், அறிஞர் அண்ணா. ஸோ இப்படிலாம் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கொஷின் பாருங்கள். சட்டங்களை கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், மதராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம். ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1873. ஸோ அடுத்து தமிழ்நாடு வன சட்டம். ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1882. வன பாதுகாப்பு சட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1980. அடுத்து பாருங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. ஸோ அவ்வளோதான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்த ஆக்டெல்லாம் பார்த்தாச்சு மீன்ஸ் இன்னும் நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட ஆக்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஆக்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ்லாம் நான் தனியாக உங்களுக்கு வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.